வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாரி வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கில்ட்டியாவும் இருக்கு. தினமும் மனசு அத பத்தியே யோசிக்குது. அதனால வீட்டுக்கு போயிடலாங்க. ப்ளீஸுங்க. தாத்தா கிட்ட நான் வந்து சத்தியம் பண்ணி குடுத்து நிறைவேத்தணும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் கிடையாது. இதே வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கிறதால என்னால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்கள பார்க்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி காவேரி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறதால கண்டிப்பா போலான்னோனே, அப்போ இப்பயே போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து இரு காவேரி அப்படின்னு எவ்வளோ சொல்லிப்பாரு. இல்ல எனக்கு தான் நீங்க இப்போ சொல்லிட்டீங்கல்ல, வாக்கு குடுத்துட்டீங்கல்ல போலான்னு. அதெல்லாம் இப்ப தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. சரி அத்தை என்னம்மா எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. நான் பேசிக்கிறேன். ஆல்ரெடி அம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்களும் பர்மிஷன் குடுத்துட்டாங்க. இதில ஒண்ணுமே கிடையாது. உங்க வீடுடி. உங்க வீட்டுக்கு நீங்க போறதுக்கு எதுக்குடி எங்க பர்மிஷன்னு கேட்குறாங்க அப்படின்னோனே, நிஜமாவா சொல்றேன்? ஆமாங்க. நீங்க வேணா வந்து பேசுங்க அப்படின்னோனே, சாரதாம்மா கிட்ட வந்து விஜய் பேசுறாரு. ஆமா தம்பி. காவேரி எல்லாத்தையும் சொன்னா. அது உங்க வீடு தம்பி. இப்போ வந்து என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. உங்க மேல பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்கு தம்பி. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வழியும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க வந்து இவங்க 2 பேரும் வந்தோனே வந்து என்ன பண்றாரு, அன்பரஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன இவங்க மறுபடியும் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரஸ் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு போறாரு. இந்த மாரி ஆஃபீஸ் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நானும் என் பையனும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. என்ன தாத்தா அவர் ஆஃபீஸை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீ தான் வந்துட்டியேப்பா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நீ போயிடு. அவ்வளோதான். உன்னோட ஆஃபீஸ் பொறுப்பை நீ ஏற்றுக்கோ. நீயும் காவேரியும் ஆஃபீஸ் பொறுப்பை ஏற்றுக்குங்கன்னு சொல்லிடுறாரு. அதன்படி வந்து ஆஃபீஸில் வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு, எல்லாம் முன்னாடி வந்து விஜய் மறுபடியும் வந்துட்டான், அவன் ஆஃபீஸ் பொறுப்பை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செமைய டியூஷன் ஆயிரு அன்பரசு இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறாரு. என்னப்பாம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துக்க சொல்லிட்டு இப்போ விஜய் வந்துட்டா என்ன அர்த்தம்? இது விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷன். விஜய் தான் இதுக்கு எம்டி. அப்போ எம்டி வராமல் என்ன பண்ணுவான்? அவன் வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க சொன்னது நான் உண்மைதான். அவன் தான் வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கணும்? அவனே எல்லாத்தையும் பார்த்துமா. அது மட்டும் கிடையாது, காவேரி வந்திருக்கா, அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவங்க 2 பேரும் அவங்களோட கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மாப்பிள்ள அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு அவன் வர்ற வரைக்கும் என்ன பார்த்துக்க சொன்னார், எல்லாம் என்ன பண்ண சொன்னார்? அவன் வந்துட்டோன்னே நேராக அவருக்கு அப்படியே சாய்க்கிறாரா? இந்த மாமா எப்போவுமே இப்படி தான், விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. இப்போ காவேரி வராங்க. காவேரி பார்த்துட்டோன்னு வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. எல்லாம் உன் வேலை தானா அப்படின்றாரு. என்ன வேலை சொல்கிறீங்க அப்படின்னோடனே, பின்ன விஜய் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனான், அப்புறம் எப்படி வந்தான்? எல்லாம் நீ தானே காரணம். ஏன் அவர் வரக்கூடாது? இந்த கம்பெனி இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் விஜயோடது. விஜய்க்கு கிடைக்கிறது என்ன தப்பு இருக்குது? அவர் காலம் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் மட்டும் அவரோட சொத்துல சுகத்தை வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே, காவேரி நீ ரொம்ப பேசலை, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் முதல்ல உழைச்சி சம்பாதிக்க பாருங்கள். தேவையில்லாமல் எதுக்காக இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், நீ மட்டும் அடுத்தவன் சொத்தில் வாழவே வாழல, நான் என் புருஷ சொத்தில் தான் நான் வாழ்கிறேன். உங்களை மாதிரி நான் யோசிக்கல. இங்கே பாருங்கள், விஜய் வந்துட்டோன்னே அவர்கிட்ட தானே பொறுப்பு ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கா? எப்போவுமே நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னோடனே, காவேரி நீ ரொம்ப பேசாத. உன்னையும் விஜய்யும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா? விஜய் வீட்டில் தான் இருக்கீங்க, விஜய் தான் எல்லாமே பண்ணுறாரு. இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. விஜயோட சொத்து அவருக்கு கிடைக்கணும். இது அவரோடது. அவர் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. அதுக்காக தான் விஜயை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவரோட வீடு அவரோட சொத்து. இதை யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பார்த்துக்கிறவங்களெல்லாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து என்ன காவேரி என்னாச்சு, சித்தப்பா ஏதாவது சொன்னாரான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்துட்டோம்ல அதான் அவருக்கு அப்படின்னோடனே, நான் நினச்சேன் இங்கே வந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, தாத்தா வந்து என்னம்மா காவேரி எல்லாம் ஓகேவாம்மா? ஓகே தாத்தா அப்படின்றாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன். என்ன தாத்தா கிளம்புறேன்? ஆமாம், உன்னோட கம்பெனி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டுண்டா, எனக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இல்லை